Hi guys, welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க அது என்ன எப்படி செய்யறது என்ன செய்யறது நான் பார்க்கலாம். இந்த வீடியோவை இப்போவே சொல்லிடுறேன் என்ன செய்யறது அப்படின்ட்டு. பிரெட் கார்லிக் செய்ய போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கார்லிக் பிரெட் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? க்ரீன் சில்லி, கார்லிக், கொரியாண்டர் லீஃப், இது மூணையும் போட்டு பேஸ்ட் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ப்ரெட்டு. இப்போ அந்த 3 பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். கிரைண்ட் பண்ணிட்டோம், நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பிளேட்டில் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டு போட்டு தேவையான அளவு கர்டு போட்டுக்கோங்க. கர்டு போட்டு அது கூட இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க, பெப்பர் பவுடர். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, க்ரீன் சில்லி அண்ட் கார்லிக் அண்ட் கொரியாண்டர் லீஃப், அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் பெப்பர் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு இப்போ பேஸ்ட் பண்ணிது இல்லைனா கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க சால்ட்டு. அப்படியே பேஸ்ட்டில் கூட சால்ட் போட்டிருப்போம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணால் தான் அது அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த இருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸு, அந்த பெப்பர் பவுடரு, அப்புறம் அந்த பேஸ்ட் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ப்ரெட்டில் போடும்போது டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும். ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா சைட்லேயும் இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தவா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டரு இல்லை கீ ஆர் எந்த ஆயில் வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம இப்போ பட்டர் இல்லை கீயும் இல்லை ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் போட்டு இப்போ நம்ம அதை ஸ்ப்ரெட் ஆக்க விடணும். எல்லா தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். வாங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. ஏன்னா அப்போ தான் தவாவில் ஸ்டிக்கு ஆகாமல் வரும். ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நல்லா தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அந்த ப்ரெட்டை டிப் பண்ணி போடலாம். இப்போ ப்ரெட்டை போட்டு நம்ம டிப் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. கையில் வச்சுன்னா போடுங்க, இல்லை ஸ்பூன் எடுத்து கூட ஃபுல்லாக செப்பரேட்டாக எடுத்து அது மேலே நம்ம பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை தவாவில் போடலாம். தவாவில் போட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. போட்ட உடனே எடுத்துடணும். அதனால தான் ரொம்ப இதாகாது. அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் காய்ஸ், சாஃப்டாக தான் இருக்கும். அதை நம்ம சீக்கிரமாகவே எடுத்துடணும். ரோஸ்ட் மாதிரி ஆகாது அது. இப்போ போடணும் பாருங்கள். இப்போ போட்டிருக்கேன் நான் 2 போட்டு நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்கள், ஒன்று போட்ட உடனே திருப்பிட்டேன். அது போட முடியலனால போட்ட உடனே திருப்பிட்டேன். இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்தாலே போதும். அது கார்லிக் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த கர்டு வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அது கிறிஸ்பி ஆகாது. பாருங்கள், இப்போ ரொம்ப நேரமும் அது டைம் எடுத்துக்காது. இப்போ ரோஸ்ட் ஆக ஜஸ்ட் நீங்கள் போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ் இது போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே நம்ம திருப்பிக்கலாம். அதை பாருங்கள், இப்படி ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன், 2யும் எடுத்துட்டேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், டேஸ்டியான கார்லிக் பிரெட் ரெடி. ஓகே காய்ஸ், பாய். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.